குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் என்பது எங்களுடைய நோக்கம். என்னோடு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. முதல்ல நம்முடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பார்த்த இதற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் 2025 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு DGPக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்துல குறிப்பிட்ட 150 நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. வாட்ஸ்அப் சாட்டு, எப்படி பணம் மாறி இருக்கு, குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கியது ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம். நான் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. இது முதல். இரண்டாவது, மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு DGP அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. டிசம்பர் 3 கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல 258 பக்கம் அந்த கடிதம். இரண்டாவது முறை. இது திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல், அந்த துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அங்கே பொறுப்பு இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைப், லஞ்ச பணமாக 7.5% 10% கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு DGP கொடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்க நல்லா இந்த டோசியரை பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டுல மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட், சானிடேஷன் சர்வீஸ், சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட், வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க், அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள், சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இதுல மத்திய அரசினுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, இதுல 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து 258 பக்கம் டோசியராக பொறுப்பு DGP கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் 3 உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் ஆகுது. அதுல குறிப்பாக ED அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, ஹவாலா டிரான்சாக்சன், துபாய்க்கு ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப், அது எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இது அதிர்ச்சி தான், ஆனா ஆச்சரியம் இல்ல. நிறைய வாட்ஸ்அப் சாட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் DMK இருக்கு. அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த 258 பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைவ கலெக்ட் பண்ணிருக்காங்க. 7.5% இருந்து 10% கான்ட்ராக்டர்ஸ். இது நேரு அவர்கள் சாதாரணமா பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. அதாவது இதுல ஒன்னும் உண்மை இல்ல, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, 888 கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட். ஒரு இன்ஜினியருக்கு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சம். இரண்டாவது, நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் 7.5% இருந்து 10% லஞ்ச பணம். அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால. அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணிருக்காங்க. பார்ட்டி ஃபண்ட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அடிப்படை FIR இதுல இல்ல. ஏன்னா FIR ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை, மணி லாண்டரிங் எல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இதையும் கூட உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். மூன்றாவது, இன்று நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை, அதுல ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான். நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா நேத்து சாயங்காலம் டிசம்பர் 11 சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது, இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு.
இன்னைக்கு 12ஆம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபைடு ஒரு புது லிஸ்ட போட்டிருக்காங்க. ஒரு 3 உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர். இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்போன்ல வந்து கோயம்புத்தூர் இருக்கு. அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, பிசி உமன், பிசி மேல், உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிசி உமன் வந்து 500 மார்க்குக்கு 494 வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 493 வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க. அதே பிசி உமன் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 500க்கு 496 வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. சோ என்ன பேசிஸ்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதாவது இதுல வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு. அவங்க தமிழ் மீடியமா, அவங்க வந்து விட்டோவா, அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா, இல்ல அவங்க வந்து இதற்கு முன்பே படை வீரரா இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வெயிட்டேஜ் வச்சு பார்த்தாலும் கூட, இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, அதுல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா, சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை இருக்கிறாங்க. சேம் பேராமீட்டர் மீட் பண்ணிருக்கக்கூடிய அதை விட அதிகமா மார்க் வாங்கி இருக்கிறவங்க குவாலிஃபை ஆகாம இருக்கிறாங்க. கோயம்புத்தூர், கரூர், மதுரை இந்த 3 மாவட்டத்தினுடைய லிஸ்ட நாங்க அனலைஸ் பண்ணதை பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியா என்ன, நாட் செலக்டட் கிரைட்டீரியா என்ன, செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியாவோட நாட் செலக்டட் பெட்டரா இருந்தும் செலக்ட் ஆகல. சோ இவ்வளவு குளறுபடிகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய லிஸ்ட். இதிலும் கூட லஞ்சம் கைமாறி இருப்பதாக பெரிய அளவுல குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையிலிருந்து. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சரனுடைய துறை ஒரு மாதத்துல அமலாக்கத்துறையை பொறுத்தவரை 888 கோடி, அதன் பிறகு 1020 கோடி ரூபாய் இன்னொரு ஊழல், 3வது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல், இதிலும் கூட பெரிய அளவுல குழப்பம் இருக்கு. ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை, நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை. இந்தியால எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்க நடக்குது. அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல, டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றோம். அடுத்து இரண்டாவதுங்கன்னா எஸ்ஐஆரை பொறுத்தவரை phase 1 தமிழகத்துல இன்னும் 3 நாட்கள் டிசம்பர் 14ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் நம்முடைய எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்க சொன்னதுதான், 80 லட்சத்திற்கு மேல தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியல்ல குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தோம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி 77 லட்சம் நீக்கி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த டிராப்ட் லிஸ்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கிற பிரஸ் நோட் அப்டேட் அடிப்படையில 77 லட்சம் வாக்காளர்கள், 6,41,00,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி, இன்னைக்கு வரைக்கும் 77 லட்சம் வாக்காளர்கள் டெத்து, ஷிஃப்டட், ஆப்சென்ட், நாட் ஃபவுண்ட், இறந்து போயிட்டாங்க, மாறிட்டாங்க, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் மாறிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல, இதர காரணங்கள். 77 லட்சம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட 12%. ஒரு வாக்காளர் பட்டியல்ல 12% வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியல்ல இல்லை என்பது ஒரு விதத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியும் கூட. அப்படின்னா இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம். 2024 லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். 12% வாக்காளர்கள் இல்லை. இன்னைக்கு அடுத்த இந்த 14 டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க. அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 80 லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் 5.5 கோடிக்கு வந்துருவாங்க. 5,60,00,000, 5,62,00,000 வந்துருவாங்க. இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம். எந்த அளவுக்கு வாக்காளர் பட்டியல் 2024 சரி பார்த்தாங்க, 2023 சரி பார்த்தாங்க, 2022 சரி பார்த்தாங்க, எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்த இந்த எஸ்ஐஆர் இன்டென்சிவா பண்றதுனால 77 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 12%, 100 பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல 12% வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா, இந்த 2024 எஸ்எஸ்ஆர் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்குது. அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் முதல் கட்ட வெற்றி தான். முதல் கட்ட வெற்றி நம்ம பார்க்கிறோம்.
அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாவது ஃபேஸ் 19 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 19 வரைக்கும் நீக்கப்பட்டவங்க, தெரியாம நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க அப்ஜெக்ஷன் பீரியட், கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட், அதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வருவோம். 2026 தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக அது நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். மூன்றாவது, நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு, அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்துல லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில 100 லோக்சபா MP கையெழுத்து போட்டு கொடுத்தா process will get started. இன்னைக்கு 120 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்துல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், தெற்கு தொகுதி MP தேஜஸ்வி சூர்யா அவர்கள், நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கோடிட்டு காட்டுறாங்க. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா ஜி சொன்னாங்க, இந்திய அரசியல் சரித்திரத்துல முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியால 11 பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெற்றிகரமாக நடந்தது இல்ல, 11 பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல 10 பேருக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது. பணம் வாங்கி இருக்கிறாங்க, அல்லது வீட்டுல பணம் இருந்துச்சு, அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்தி இருக்கிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க. இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக கிடையாது. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாத்தி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல திரு GR சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு, அவருடைய ஜாதியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க. இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்துல பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதுல உத்தவ் தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், GR சாமிநாதன் அவர்கள் கடந்த 8 ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் 75,000 கேஸ் சால்வ் பண்ணிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், 75,000 கேஸ் ஹையஸ்ட் வெல் பெர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலி குத்தாக்கி இருக்கிறாங்க. நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய MPக்கள் பாராளுமன்றத்துல ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் 3 பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ், அத்தனை பேர் ஓட்டு போடணும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ப்ராசஸ்க்குலாம் அது போகவே போகாதுங்க. ஏன்னா 120 பேர்த்தினால பார்லிமெண்ட்ல அவங்களால அந்த ப்ராசஸ் ஜெயிக்க முடியாது. பட் இருந்தும் நீதி அரசனுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள். அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள். அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க. ஏன்னா இந்திய அலையன்ஸ்ல நம்பர்ஸ் கிடையாது, DMK அலையன்ஸ்ல நம்பர்ஸ் இல்ல. இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால், தமிழகத்துல இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில பணியாற்றுவதற்கு இங்கே இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாக்குறாங்க. 4வது, சீடு பில் 2025. தமிழ்நாட்டில் இப்பவே சில பொய்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நவம்பர் 12ஆம் தேதி இன்னைக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு வரைவு பில், டிராப்ட் பில்ல ரிலீஸ் பண்ணாங்க. டிசம்பர் 11 வரைக்கும், அதாவது நேத்து வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. சீடு பில் 2025க்கு உங்களுடைய இன்புட்டை கொடுங்க, நவம்பர் 12ல இருந்து டிசம்பர் 11 வரை. இன்னைக்கு தமிழகத்துல சில விவசாய சங்கங்கள் நம் மீது அவதூறு பரப்புறாங்க. மோடி அரசு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த சீடு பில் 2025 பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அவதூறை இன்னைக்கே பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்க தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இந்தியாவை பொறுத்தவரை ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படிங்கிறது என்னங்க? ஒன்று காட்டன், 2002ல காங்கிரஸ் ஆட்சியில ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு காட்டனை உள்ள கொண்டு வரலாம். BT காட்டன் இந்தியாவுக்குள்ள 2002ல இருந்து இருக்கு. நம்முடைய அரசு 2022ல அதுக்கு நம்ம UPA அரசாங்கத்திலேயே அவங்க ஒரு கமிட்டி ஒன்னு உருவாக்கி இருந்தாங்க, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒன்னு உருவாக்கி இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்முடைய அரசு வந்த பிறகு மஸ்டர்ட் கடுகு மட்டும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், அது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால் அது இன்னைக்கு அப்பீல்ல அது விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர இந்தியாவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் காட்டன்,
காட்டன் வந்து 23 வெரைட்டி ஆஃப் காட்டன், வேறு வேறு இடத்துல 21 வெரைட்டி ஆஃப் காட்டன் இருக்கு. அதன் பிறகு ஃபீல்டு டைலுக்கு நிறைய வந்திருக்கு, எதுவுமே இல்ல. நான் சொல்றது மார்க்கெட்ல இருக்கிறதுங்க. இன்னைக்கு மஸ்டர்ட், அது உச்சநீதிமன்றத்தால அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சீடு பில்லுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் ஒன்னு வரணும் அப்படின்னா அதற்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு GESC கமிட்டி இருக்கு, அதன் மூலமா வரணும். இந்த சீடு பில் என்ன சொல்லுதுங்க? அதாவது இந்தியாவுக்குள்ள ஒரு விதைய ஒருத்தவங்க விக்கிறாங்க. விவசாயி கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலர். அவங்க 3 பேர் விக்கிறாங்கன்னா அவர்களுக்கான வரைமுறை இந்த சீடு பில் 2025 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு வேணுமானாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டா லூசா ஒரு பிராண்டடா விக்கிறாங்க. ஒரு பிராண்டட் சீட, பிராண்டட் விதைய விக்கிறாங்கன்னா அவர்கள் அதை எப்படி விற்க வேண்டும், அதற்கு ரெகுலேஷன் என்ன? இம்போர்ட் ரெகுலேஷன் ஆஃப் சீடு, ஜெனடிக் சீடு கிடையாது, நார்மலான ஒரு சீடு. இம்போர்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கு? இதற்காக மட்டும்தான் சீடு பில் 2025 பப்ளிக் இதுல இருக்கு. விவசாயி இந்த பில்லுல உள்ள வரமாட்டாங்க. எந்த விவசாயியும் கூட சீடு பில் 2025 வரமாட்டாங்க. விவசாயிகள் அவங்க எந்த சீடை வேணாலும் வாங்கலாம், எந்த சீடை வேணாலும் அவங்க ஸ்டோர் பண்ணலாம், எந்த சீடை வேண்டுமானாலும் இன்னொரு விவசாயி கொடுக்கலாம். ஆனா அது பிராண்டடா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு டீலரோ செய்யும் பொழுது அவர்களுக்கு சீடு பில் 2025 பொருந்தும். அதனால் சில விவசாய சங்க நண்பர்களுக்கு தேவையில்லாத புரளிய மக்கள் மன்றத்துல கிளப்பாதீங்க என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அன்போடு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதை தாண்டி கேள்விகள் இருக்கும், கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் நீங்களும் போய் ஓபிஎஸ் தினகரன் சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திச்சிருக்கீங்க. அதே போல திருப்பூர் முடிஞ்சு நயனா நாகேந்திரனும் எடப்பாடி சந்திச்சுட்டு அமித்ஷா சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெறவே இல்லை. அண்ணன் மதிப்பு மிகுந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்களை இங்க கோயம்புத்தூர்ல ஒரு திருமண விழாவில் நாம் போகும்போது ஐயாவும் இருந்தாங்க, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. தொலைபேசியில் என்கிட்ட பேசினாங்க. நான் அன்போடு நம்முடைய இல்லத்திற்கு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு உணவு இருந்த வந்திருந்தார்கள். இதுதாங்க நான். மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இணையணும் யார் இணையக்கூடாது என்பதற்கு அகில இந்திய அளவுல தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்துல என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அதனால சரியான நேரத்துல இவர்கள் முடிவெடுத்து சொல்லுவார்கள். இவங்க பேசுவாங்க யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு. எங்களை பொறுத்தவரை வலிமையான என்டிஏ இந்த தேர்தலில் இருக்கும் பொழுது நம்முடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பிரகாசமாக இன்னும் சிறப்பாக 3ல் 2 பங்கு ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு வலிமையான என்டிஏ வேணும். அந்த வலிமையான என்டிஏல யார் இருக்கணும்? இன்னும் நிறைய பேர் இந்த கூட்டணிக்கு வராம இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக, உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க எல்லாம் வரும்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையாக இருக்கும். அதனால் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தகுந்த நேரத்துல உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பதில் சொன்னா அது தவறா போயிருக்கேன். ஆனா முரணல்ல ஒண்ணு இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன என்டிஏ அலையன்ஸ் லீடர் யாரு தமிழகத்துல? டிக்ளேர்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிக்ளேர்டு. அந்த அலையன்ஸினுடைய தலைவர், அவருடைய கருத்து மிக மிக முக்கியமானது. அகில இந்திய அளவுல என்டிஏ யார் உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு என்டிஏ அகில இந்திய தலைவராக்குறாங்க. முரண்ல ஒண்ணு கிடையாதுங்கன்னா, இதுல நான் சொல்வது இன்னும் நிறைய வலிமையான கட்சிகள் வெளியே இருக்கிறாங்க. அவர்களும் வரணும், அப்பதான் தேர்தல் நம்ம வலிமையா சந்திக்க முடியும். அதனால் சரியான நேரத்தில் அத்தரைஸ்டு பீப்புள், நம்முடைய அமித்ஷா அவர்கள், நம்முடைய ஜேபி நட்டா அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நேரத்துல உங்கள்கிட்ட பேசுவாங்க. இல்ல குழப்பறக்கோ இல்ல குழம்பறக்கோ இல்ல எதுவுமே இல்லைங்கன்னா, எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ. அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனா எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும்? எல்லா கட்சியும் எல்லார்ட்டையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுவுல அந்த தலைவர்கள் பேசுறாங்க. அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு. அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க. அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க. சோ ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும். அதனால அவர்கள் பேசினா எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம்.
என்டிஏ என்று வரும் பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம். அதனால இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க, ஒருவேளை உங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ, ஒருவேளை அவங்கள பத்தி பேசியிருப்பாங்களோ, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுங்கன்னா, அவங்க பொதுக்குழுவுல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா, கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசின சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணா அதான் நான் சொல்றேங்கன்னா, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அவங்க மாற்று கட்சியை குறிப்பிடல, என்னை பொறுத்தவரை அவங்க தவறா பேசல, என்னை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுவுல அவங்க பேசியிருக்கிறாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழுவுல யாரோ பேசுறாங்கன்னா நான் பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியுங்கன்னா, இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுவுல பேசின தலைவர்கள்ட்ட தான் நீங்க கிளாரிபிகேஷன் கேட்கணும். ஆனா இல்லைங்கண்ணா, நீங்க டிவில போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி டென்டேட்டிவா. அமித்ஷா அவர்கள் வருவதை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களும் டெல்லி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவருக்கான ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா டெல்லியில் நடக்குது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க. அதனால நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க டென்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு. அமித்ஷாஜி அவர்கள் விரைவில் வருவாங்க. எப்ப வருவாங்க என்பதை மாநில தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. ஏன்னா நீங்க நாளைக்கு ஒரு நிமிஷம், நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் சொன்னேன். நீங்க நண்பர் தானே, நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா அண்ணா அதுக்குள்ள நான் ஐ எம் நாட் அத்தரைஸ்ட் டு ஸ்பீக். நான் சொன்ன அந்த 4 பேர் பட்டியல நான் இல்ல. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம். அமித்ஷா அவர்கள் பேர் சொன்னேன், நட்டா அவர்கள் பேர் சொன்னேன், மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன், தமிழ்நாட்டுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்டு டோர் ரூமுக்குள்ள நாங்க சொல்லலாம், தலைவர்கள்ட்ட சொல்லலாம், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை சொல்லலாம். ஒருத்தர் வந்தா என்ன ஓட்டு வரும், வரலினா என்ன ஓட்டு போகுங்கிறத நாங்க சொல்லலாம். அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்திருக்கோம், 24 பார்த்திருக்கோம், நாங்க எல்லாமே சொல்லலாம். பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும், யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து. அண்ணா அண்ணா அடுத்து கொண்டு வரேன். அண்ணே நான் ஒரு மீட்டிங்ல ஆங்கிலத்துல பேசினதை அது தேவையில்லாம உள்ள போய் நுழைஞ்சுங்கன்னா நம்ம தேவையில்லாம அதை வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டாங்கன்னா, நான் சொல்வது தமிழகத்துல இன்னைக்கு 3வது ஒரு அணி வெல்ல வேண்டும் என்றால் அந்த அணி நிறைய இன்னைக்கு வேலை செய்யணும்னா. ஏன்னா மக்களை பொறுத்தவரை ஒரு தேர்டா ஒரு பார்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்கண்ணா. தமிழ்நாட்டுல வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, கேரளாவும் அதே தான். அப்ப நிறைய கிராஸ் ஓட்டிங் நடக்கும். ஏன்னா அந்தந்த கட்சிகள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க, அவங்க இடத்த விட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. நம்பர் 2 இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஜனநாயகத்துல சகஜம் தான். இதுல வந்து நம்ம சீன்றக்கோ பொய் சொல்றக்கோ ஒண்ணு இல்லைங்கண்ணா. அந்த நம்பர் 3 to நம்பர் 2 ஷிஃப்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்கண்ணா. கேரளாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இடத்துல கிராஸ் ஓட் நடக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க கூடாது. அதனால் இதையும் தாண்டித்தான் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்துல சொன்னேன். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷனுங்கண்ணா. அந்த 2வதா இருக்கிறவங்க இதை செய்யணும், செஞ்சாதான் அவங்க 2வதா இருக்க முடியும். 1வதா இருக்கிறவங்க செஞ்சாதான் 1வதா இருக்க முடியும். மத்தவங்க நினைக்கிற மாதிரி நேரா 3ல இருந்து 2, 1 அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்காதுங்கன்னா. நிறைய போராட்டங்களை சந்தித்து தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே வளர முடியும் என்பதை நான் 2024 தேர்தல் களத்தை மையமா வச்சு அந்த தனியார் டிவி நெட்வொர்க்ல நான் குறிப்பிட்டேன். எப்படி கேரளாலையும் அதே தான் பிஜேபிக்கு நடக்குதுன்னு. ஆனா 2வது இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் செய்வாங்க, அவங்க 3வது போகக்கூடாது. அது அந்த கட்சி செய்ய வேண்டிய வேலை, அவங்களுடைய கடமை, அவங்களுடைய கர்மா அவங்க பண்ணிட்டுங்கன்னா. எங்களுடைய கர்மா நேரா ஜெயிக்கணும்னா இன்னும் பல வித்தைகளை, பல வேலைகளை, பல சண்டைகளை தாண்டித்தான் மேல வரணும். அதுதான் என்னுடைய கருத்தை தவிர இதை குற்றம் சாட்டுவதற்கான கருத்து இல்லை. ஆனா நீங்க திரும்ப 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 என்ன சொன்னாலுங்கன்னா பதில் சொல்றேன். அமித்ஷாஜி அவர்கள் நட்டாஜி அவர்களோடு ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல ஒப்பீனியன் சொல்றதுக்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கு. அது க்ளோஸ்டு டோர் மீட்டிங். க்ளோஸ்டு டோர் மீட்டிங்ல நாங்க என்ன பேசணும் அப்படிங்கறத வெளியிடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய பொறுப்பு அது அழகில்லை. ஒரு தொண்டனாக என் பணியை நான் சரியாக செய்யவில்லை என்கின்ற அர்த்தம். ஒரு பூட்டி அறைக்குள்ள எங்களுடைய தலைவர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா வெளியே நாங்கள் ஒரு கருத்தாக அதை முன்வைக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் வெளியே வைப்பாங்க. அதுக்குத்தான் உங்களுக்கு தலைவர் என்கின்ற பொறுப்பும் பதவியும் இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை க்ளோஸ்டு டோருக்குள்ள நாங்க என்ன பேசுறோம் அப்படிங்கறத வெளியே நான் சொன்னா தவறா போயிருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க.
ஆனா இது நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்கன்னா, தனிப்பட்ட முறையில் இது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி, இந்த பகுதியை சார்ந்தவர், ரொம்ப மென்மையானவர் தான், தன்மையானவர். நான் எப்பவுமே எங்கிட்ட கேட்டீங்க ஒரு டிவிக்கு போனதை பத்தி உங்க கருத்து என்னன்னு, அண்ணன் முடிவு பண்ணிருக்காரு, போயிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு தான். ஆனா அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுக்கும் ஒரு கருத்து போர், அந்த போருடைய வெளிப்பாடு தான் இது. அதனால இதை அங்கேயே விட்டுறலாங்க. நான் திரும்ப நாம இதை மறுபடியும் குறைஞ்சு உள்ள போய் இதை ஆராய வேண்டாம். ஒரு வார்த்தை போர், இவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கருத்து அங்கேயே விட்டுறலாம். சோ மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதும் வெற்றி பெற்றவர். அதே தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படின்னா என்ன, அவருக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில இருக்கு. சோ கட்சி வேற கட்சி இருந்தும் வேற சிம்பிள் இருந்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய தலைவர், நல்ல ஒரு அருமையான தலைவர், மக்களோடு எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல வெற்றி பெற்று நிறைய பொறுப்புக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்வாங்கன்னா, அதான் என்னுடைய கருத்து. அதுக்கு நான் செங்கோட்டையனை பத்தி நான் தவறா சொல்றேன், அதுவும் கிடையாது. அவங்க ஒரு கட்சிக்கு முடிவெடுத்து போயிருக்கிறாங்க, அவர்களும் நன்றாக இருக்கட்டும். அதனால இந்த வார்த்தை போரோட இதோட முடிச்சுக்கலாங்கன்னா, திரும்ப திரும்ப நாம ஒரு கருத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அது எல்லையே இல்லாம இன்னொரு இடத்துக்கு அது போய் நிற்கும் தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனா நான் சொல்றது எலெக்ஷன் கமிஷன் கொள்ளிருக்கூடிய டேட்டா. ஆனா பிஜேபிக்கு பெனிஃபிட் இல்லைங்கன்னா, அதாவது உடனடியா அர்பன் தொகுதி சென்னை பாத்தீங்கன்னா 26% வாக்குகள் நீக்கப்பட இருக்கிறது. சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தொகுதிகள் 26% வாக்குகள் நீக்கப்பட, அப்படின்னா 4 ஓட்டுல 1 ஓட்டு இல்ல, அப்படின்னா ஏகப்பட்ட பேர். சென்னை பாத்தீங்கன்னா எப்போதுமே 40% 47% தான் போலாகும். இப்ப சென்னை இந்த முறை 60% போலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் 65% போலாகும். ஒன்று பீகார்ல பாத்தீங்கன்னா 6.45% நீக்கிய பிறகு வாக்கு சதவீதம் 12% உயர்ந்திருக்கு. அதுல 6% பேஸ் எஃபெக்ட் நீக்கினால உயர்ந்திருக்கு, இன்னும் 6% பொதுப்படையா உயர்ந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை வாக்கு சதவீதம் உயரும். ஒன்று. இரண்டாவது, எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இவ்வளவுதான் ஓட்டர். இப்ப தமிழ்நாட்டுல பாருங்க, 1200 பேரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண உடனே 68,000 பூத்துல இருந்து 75,000 பூத்துக்கு தாவிருச்சு. இன்னைக்கு நேற்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க, இந்த எலெக்ஷன் தமிழ்நாடு will have 75,000 பூத், 75,000 சில்ற பூத் இருக்கு, 75,000 பூத் அப்படியே 7,000 பூத் ஓவர் நைட் ஜம்ப் ஆயிருக்கு. ஏன்னா 1200ங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால இது ஓட்டு போடுறவங்களுக்கும் சரி, தேர்தல் ஆணையத்துல பணி செய்யறவங்களுக்கும் சரி, தேர்தல் பொறுப்புல இருப்பவர்களுக்கும் சரி, சரியான வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது அவர்கள் பணியை சிறப்பாக செய்ய முடியும். 5.5 கோடி 5,60,00,000 வாக்காளர்கள் தான் இருப்பாங்க ஃபைனலா. அதனால நிச்சயமாக இது எல்லோருக்கும் நன்மை. இது பிஜேபிக்கு நன்மை இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் நன்மை. ஏன்னா பிஜேபி உங்களுக்கு தெரியும் போலி ஓட்டு நாங்க போட மாட்டோம். அதனால போலி ஓட்டு போடுறவங்களுக்கு இது பிரச்சனை. ஆனா 2 ரிலீஸ் பண்ணேன், டிஎம்கே 1 2 பண்ணேன். உங்களுக்கு என்ன அண்ணா 2 பண்ணேன் எப்படி சொல்லாதீங்க, 2. ஆனா டிஎம்கே 1 பண்ணோம், டிஎம்கே 2 பண்ணோம், 2 பண்ணோம். டிஎம்கே 2 உங்களுக்கு தெரியும், கவர்னர்ட்ட போய் நம்ம கொடுத்துருக்கிறோம். குறிப்பா ஒரு பெரிய லிஸ்ட போய் கவர்னர் ஆபீஸ்ல கொடுத்து நம்ம பிரஸ் நோட்டை ரிலீஸ் பண்ணிருக்கோம், 2 பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம் பேசுவது தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரே கேள்விதான் அண்ணன் கிட்ட கேட்கிறேன். KN நேரு அவர்களை பற்றி 3 கேள்விகள். இதை நாங்க ரிலீஸ் பண்ணலன்னா இடி சொன்னதான் நான் சொல்றேன். ஒரு அடிப்படை எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறி இருக்கும். எஃப்ஐஆர் போட்டுட்டு KN நேரு இன்னசென்ட்னு சொல்லிட்டது வேறங்கன்னா, KN நேரு அவர்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க பாருங்க, நான் இன்னசென்ட், நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன், அந்த கருத்தை நான் ஏற்கிறேன், கோர்ட்ல பாத்துக்கலாம், இன்வெஸ்டிகேஷன்ல பாத்துக்கலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால், உண்மையாலுமே இங்க இறையாண்மை இருக்கா? உண்மையாலுமே மக்களாட்சி நடக்குதா? உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் இந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க. இன்னைக்கு 3ஆவதா இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை அவங்களுக்கு அனுப்புறேன். நான் முடிச்சோன்னே நீங்க பாருங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி உங்களால ஒரு லிஸ்ட் தயார் பண்ண முடியும்? எல்லாத்துலயும் வெளிப்படையா ஊழல், பார்த்தாலே ஊழல்னு தெரியுது. அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தங்கிறதா என்னுடைய கேள்விங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு வந்து சேர்ப்பது, இதுதான் கடைசி அஸ்திரம். இதை தவிர ஒரு அஸ்திரம் கிடையாதுங்க. ஏன்னா நம்முடைய நிதி சுமையை பாத்தீங்கன்னா அதை தவிர சிஎம்கிட்ட வேற கார்டெல்லாம் பிளே பண்றதுக்கு இல்ல. அவர் என்னதான் அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் கூட
மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னு வேகமா போனான்னு நிச்சயமா 2026 தேர்தல் ஆட்சி போயிருங்கண்ணா. இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம். அதனால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும். பொங்கலுக்கும் பணம் கொடுப்பாங்க, 3000 5000 கொடுப்பாங்க. நல்லதுதான், கொடுத்தாங்க, வரவேற்கிறோம். மக்கள் அதை வாங்கி வச்சுட்டோம், அவங்க பணம் தான். ஆனா இன்னைக்கு இவ்வளவு சொல்ற முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்து முதல் 17 18 19 மாசம் பணம் கொடுக்கல 1000 ரூபாய். அதையும் சேர்த்து கொடுத்தாருன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அதையும் சேர்த்து கொடுத்தா ஆட்சிக்கு வந்து முதல்ல கொடுக்காததுக்கும் 1000 ரூபாய் கணக்கு போட்டு மொத்தமா ஒரு அக்கௌண்ட்டுக்கு 30,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டாருன்னா ஹாப்பியா இருக்கும்ல. அதை பண்ண மாட்டாரு. அதையும் பண்ணட்டும். அதனால ஓட்டு மாறுமா, அதனால ஆட்சி மாறுமான்னு பாப்பாங்க. அண்ணே 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 பண்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு அண்ணா. நான் விமர்சனம் வைக்கலீங்கண்ணா. முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பழைய பாக்கி எல்லாம் மொத்தமா சேர்த்து அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட்டா நாங்க விமர்சனம் வைக்கிறோம். ஏன்னா அவங்க அறிவிச்ச திட்டம் தான். என்ன பாப்பாங்கண்ணா, அவர் கொடுப்பாரான்னு பாப்போம். அண்ணா இந்த தேர்தல் ஃபர்ஸ்ட் வாக்காளர் பட்டியல் நியாயமாக இருக்கும், அது முதல் நம்பிக்கை. வாக்காளர் பட்டியல் நியாயமா இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது எங்க எக்ஸ்பெக்டேஷன்னா இந்த வாக்காளர் பட்டியல் ப்ராசஸ்க்கே 4 அகில இந்திய IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மேல இருந்து 4 IAS அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல ஓவர்சி பண்றதுக்கு அர்ச்சனா பட்நாயக் அவர்களுக்கு மேல 4 பேர் வந்திருக்கிறாங்க, நம்முடைய சிஓக்கு மேல. அடுத்து எங்களை பொறுத்தவரை இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அறிவிச்ச பிறகுதான் ஆபீசர் எல்லாம் தெளிஞ்சு கிளம்பி வருவாங்க. ஆனா நம்ம DMK காரங்க எவ்வளவு ஸ்மார்ட்னா அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பணம் கொடுத்தாச்சு, போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு, கிஃப்ட் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. அதனால இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 2வது வாரம் பப்ளிஷ் பண்ண உடனே தமிழ்நாட்டுல வெளியிருந்து வரக்கூடிய ஸ்குவாடு எல்லாம் அனுப்பணும். IRS ஆபீசர் ஸ்குவாடு, MCC ஸ்குவாடு, அவங்க எல்லாம் வந்து இப்பவே அடிப்படை வேலையை செய்யணும். எலெக்ஷன் அறிவிக்கிறது அறிவிக்கட்டுங்கண்ணா. எல்லா வருஷமே தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பணம், மெட்டீரியல் எல்லாரும் தமிழகத்துல நியாயமான தேர்தல் நடக்கும். நல்ல கேள்விங்கன்னா எல்லா வழக்குகளும் கம்பவுண்ட் அஃபென்ஸ் தான். அண்ணன் அதை ட்ராக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னாரம் கோர்ட்டுக்கு போய் ஆமாங்க ஐயா நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு ஃபைனை கட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் போடுற எந்த கேஸ்லயும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுங்கன்னா மேஜர் கேசஸ். அன்லெஸ் நான் வந்து அடிச்சேன், உடைச்சேன், கண்ணாடி உடைச்சேன், ரத்தம் வந்துச்சுன்னு இது பிடிச்சாங்க, அது பிடிச்சாங்க, சாராயம் பிடிச்சாங்க, எல்லாமே கம்பவுண்டபிள். அதுவும் ஒரு பிரச்சனை. இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாங்கன்னா இன்னைக்கு ஓட்டருக்கு நம்ம கிஃப்ட்னு என்ன சொல்றோமோ அது எல்லாமே கம்பவுண்டபிள் அஃபென்ஸா இருக்கு. சாரி கேட்டு கோர்ட்ல எக்ஸ்கியூஸ் கேட்டு கோர்ட் உங்களுக்கு ஒரு சாதாரண அபராதத்தை விதித்த பிறகு அபராதத்தை கட்டிவிட்டு வெளியே வந்துடலாம். அப்படித்தான் இன்னைக்கு எல்லா கேஸும் போகுது. அதனால தண்டனையும் கடுமையா கொடுக்கணும். உதாரணத்திற்கு லிக்கர் கொடுக்குறாங்க, கடுமையா உயர்த்தணும். கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்து மாட்டுறாங்க, கடுமையா உயர்த்தணும். அது எதுவுமே இன்னைக்கு இல்லைங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டே வீக்கா தான் இருக்கு. அதுவும் நம்முடைய தேர்தல் நியாயமாக நடக்காததற்கு அதுவும் ஒரு காரணம். எடப்பாடி பேசும்போது அமலாக்கத்துறை ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க, தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேர் உள்ள போவாங்க. அண்ணன் எனக்கு தெரியாதுங்கண்ணே. என் கையில் இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய 2 பட்டியல், KN நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட 2 பட்டியல். இதை கையில் எடுத்தாவே அண்ணன் KN நேரு அவர்கள் உள்ள போவாங்கன்னா இதைத்தான் எடுங்க மேடம். அண்ணே வந்துட்டேன் மேடம். பார்த்தா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன். அடுத்த தேர்தலை பொறுத்தவரை அது 3 முனை தேர்தலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு 4 முனை தேர்தல். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க, திரு விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, NDA இருக்கு, இந்திய அலையன்ஸ் இருக்கு. அதனால் 4 முனை தேர்தல் இருக்கு. இந்தியாவில் நாம 4 முனை தேர்தலை ரொம்ப குறைவாகத்தான் பார்த்திருக்கின்றோம். சரியான 3 முனை தேர்தலே குறைவாகத்தான் பார்த்திருக்கிறோம். இந்திய அளவில் நம்ம பார்த்தது கிடையாதுங்க. அதனால் நிச்சயமாக NDA திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க, 210 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுக்குழுவுல 234க்கு 210 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நம்பர். நிச்சயமாக அது வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. NDA அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் திமுகவின் மீது கோபம். வலிமையான NDA வரும் பொழுது அந்த நம்பர் நிச்சயமா தமிழ்நாட்டில் வரும். இன்னும் காலம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா ஆனால் அப்புறம் பேசுவது டைம் இருக்குல்ல. ப்ரொபேட் அஃபென்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து ED அவர்கள் PMLAல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு பேசிக் அஃபென்ஸ் தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும். அதுக்கு ஒரு FIR பதிவு செஞ்சிருக்கணும்.
அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாம பிஎம்எல்ஏ நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அந்த நடவடிக்கை செல்லாது. இது அவர்களுக்கு தெரியும். மணல் கேஸை பொறுத்த வரைக்கும் அதான் பிரச்சனை ஆச்சு. பேசிக் அஃபென்ஸ் எங்க, எஃப்ஐஆர் எங்க, உச்சநீதிமன்றத்துல தள்ளுபடி ஏன் பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றது இல்ல. அதை தாண்டி இடி வர்றாங்க. இடி வந்து மணி லாண்டரிங் என்கொயரி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு. அதனாலதான் இடி திரும்ப திரும்ப கேட்கறாங்க, நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும்னு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. இன்னைக்கு 2வது கேள்வி, ஒருவேளை இவங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யல, யாராவது பொதுநல வழக்கு போட்டு உயர் நீதிமன்றத்துல ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பே ஒரு விதத்துல அதுக்கு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொல்லி இருக்கின்றோம், இடியும் சொல்லி இருக்கு. இடி தனிப்பட்ட முறையில அது ஒரு ஏஜென்சி. நாங்க பொதுநல வழக்குல யாராச்சும் பிஜேபியில இருந்து போறாங்க அப்படின்னா கூட முறைப்படி பத்திரிகையாளர் சந்திப்புலையும் நாங்க சொல்லி இருக்கிறோம். அத பத்திரிகை நண்பர்கள் பேப்பர்ல பிரசுரம் பண்ணிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னா பொதுநல வழக்குக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதனுடைய நெக்ஸ்ட் நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பொதுநல வழக்கு. மத்திய அரசு மீதும் மத்திய அமைச்சர்கள் மீதும் தொடர்ந்து குற்றச்சாட்டு ஒருபுறம் வச்சிருக்கிறது. மறுபுறம் மறுபடியும் மத்திய அமைச்சர்களை நேரில் போய் சந்திக்கிறது பிரதமர் உள்ளிட்ட. சமீபத்துல நேரு அவருடைய மகன் கூட நிதியமைச்சர் மேடத்தை சந்திச்சு பேசினாங்க. அவங்க இங்க வரும்போது அவங்க சந்திக்கல. கேட்டா தமிழ்நாடு மக்களின் கோரிக்கைகளுக்காக நான் போய் சந்திச்சேன். அவங்க இங்க வரும்போது சந்திச்சு கொடுத்துருக்கலாம். அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஆனா நியாயமான ஒரு கருத்து தான். நிதியமைச்சர் அவர்கள் நிறைய முறை தமிழகத்துக்கு வர்றாங்க, பிரதமர் அவங்க வர்றாங்க. தமிழகத்திற்குள்ள அவங்க பார்டரை தாண்டிட்டாங்கன்னாவே எதிரி மாதிரி தான் பாக்குறாங்க. அவர்கள் ஏதோ வேற ஏதோ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வந்த மாதிரி தான் நடவடிக்கை இருக்கு திமுக. ஆனா இதே திமுக நானும் பாக்குறேன், நீங்க டெல்லியில எந்த அமைச்சர் ஆபீஸ்க்கு போனாலும் அங்க வெளியே ஒரு டிஎம்கே எம்பி வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கங்கண்ணா அப்படின்னு நாங்களும் சொல்லுவோம், நல்லா இருக்கங்கன்னு சொல்லுவோம். அதனால டெல்லியில இன்னைக்கு அதிகமா நம்முடைய மத்திய அமைச்சரவை அலுவலகத்தை பயன்படுத்தக்கூடியது யார் என்று பார்த்தால் உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுறாங்க. இவ்வளவு தூரம் ஏன் அன்னைக்கு நவீன் ஜிண்டல் அவருடைய பொண்ணு கல்யாணத்துல டெல்லியில யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, பகுமோத்ரா டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுப்ரியா சூலே அம்மா அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் வெளியே தான் எதிரி. ஆனா ஒரு பார்ட்டிக்கு போறாங்க அப்படின்னா 10 நாள் பிராக்டிஸ் வேற பண்ணாங்களாமா. அதனால டெல்லி அரசியல் வேறு, தமிழ்நாடு அரசியல் வேறு மாதிரி தான். அது மோசமா இருக்கு. இதை மக்களும் பார்க்கணும், கேள்வி கேட்கணும். திராவிட முன்னேற்றம் நீங்க டெல்லியிலயும் பாருங்க, தமிழ்நாட்டிலையும் பாருங்க. அதான் எங்க நோக்கம். நீங்க ஒரு பெரம்பலூருடைய எம்பியா நிதியமைச்சரை பார்ப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கு. போய் பாருங்க, நாங்க பாராட்டுறோம். தயவு செஞ்சு போய் பாருங்க. ஆனா பேசுறீங்க இல்லீங்களா, அதைத்தான் நாங்க குற்றம் சாட்டுறோம். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதே நிதியமைச்சரை, அதே எங்களுடைய பிரதமரை நீங்க போய் அடிக்கடி சந்திச்சு வேலையை வாங்கிட்டு வர்றீங்க. நிதியமைச்சரும் உங்களை எம்பிங்கிற முறையில சந்திக்கிறாங்க. இந்த போக்கு மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆமாங்கண்ணா. ஆனா இன்னைக்கு இது முதல் கிடையாது, முடிவு கிடையாது. இது நடந்துகிட்டே தான் இருக்கு. காரணம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சென்னை, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் இந்த ப்ராசஸே ஒரு மோசமான ப்ராசஸா மாத்தி வச்சிருக்காங்கண்ணா. நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா அது ஃபுல்லா இன்னைக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலைங்கண்ணா. குப்பை என்பதை ஹேண்டில் பண்ண முடியல. எல்லாம் பிரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. பிரைவேட் கான்ட்ராக்ட்ல அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த சம்பளத்துல ஒரு பகுதியை கொடுக்கறாங்க, ஒரு பகுதியை கொடுக்கல. தேர்தல் வாக்குறுதியில பெர்மனன்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. எந்த நகராட்சி, கார்பரேஷன், பேரூராட்சி யாருகிட்டையும் நிதி கிடையாது, பணம் கிடையாது. இன்னைக்கு நீங்க நாளை காலையில தூய்மை பணியாளரை பெர்மனன்ட் பண்ணீங்கன்னா சம்பளம் கொடுப்பதற்கு அரசு கிட்ட பணம் இல்லை. ஆனா தேர்தல் வாக்குறுதி பண்ணிட்டாங்க. இந்த மெஸ்ஸ திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கினாங்க. அவங்கதான் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு திருப்பூர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பகுதியில போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பல்லடத்துக்குள்ள, இடுவாய் பகுதியில. ஏன்னா திருப்பூருடைய குப்பையை கொண்டு வந்து இங்க கொட்டுறாங்க. இவங்க பிரச்சனை பண்றாங்க. திருப்பூருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம்சிசி மிஷின்ஸ் 13 மிஷின் வேலை செய்யல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே குப்பை காடுகளாக மாறி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. குறிப்பாக தூய்மை நகரத்துல ஒரு நகரும் இந்தியாவுல கடைசி இடத்துக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். சென்னை ஆரம்பித்து, மதுரை ஆரம்பித்து, திருச்சி ஆரம்பித்து. ஏன்னா இந்த ப்ராசஸே தவறு. அதனால அடுத்து வரக்கூடிய ஆட்சி இதை எல்லாம் சரி பண்ணி முதல்ல இருந்து சிஸ்டத்தை திரும்ப கொண்டு வந்து கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப வெளியே போக வச்சு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷனை தவறுங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இது என்ன பண்றாங்க, போராடினா கைது, மண்டபத்துல வச்சுக்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. காலையில போய் கான்ட்ராக்டர் நெகோசியேஷன். அடுத்து நான் போய் நாங்க தூய்மை பணியாளர் காலை உணவு கொடுப்போம். உடனே இவர் வர்றாரு, நம்ம சேகர் பாபு அமைச்சர். அவங்களுடைய இதை கோவத்தை குறைக்கிறதுக்கு காலை உணவு கொடுப்போம், இட்லி கொடுப்போம் சொல்லி அப்புறம் ஒரு 10 வாரம் சமாதானப்படுத்துவாங்க. மறுபடியும் போராட்டம். இதுக்கு முடிவே கிடையாது. நாங்கள் தூய்மை பணியாளர்களோடு இருக்கின்றோம். தூய்மை பணியாளர்களுக்கு நேர்மையான
ஒரு முடிவு கொடுக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மெஸ்ஸ அதை ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்து தான் அதை சால்வ் பண்ணுங்கண்ணா. அமைச்சர் மனோ தங்கராஜ் திருப்பரங்குன்றத்துல ஏன் கார்த்திகை தீபத்துல தமிழரசு ஏத்தலைன்னு கேட்டா வடமைகளை நெரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மனோ தங்கராஜ் அவர்கள் அவங்க ஊரு கிள்ளியூர்ல நேத்து நம்முடைய GR சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்கண்ணா கிள்ளியூர்ல. அங்க வந்து வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஜட்ஜ் ஆர்டர் போறாரு, சுவாமிநாதன் அவர்கள் இல்ல மயிலாடும் பாறைக்கு மேல எடுத்த முருகரை கொண்டே மறுபடியும் வைங்க. டைரக்ஷன் கொடுக்கிறாரு, முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வைங்க. இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல, முருகரை கொண்டு போய் பாறை மேல வைக்கல. இதே GR சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே GR சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க, அங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணலீங்கன்னா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேற யாருமோ இன்னைக்கு 356 பயன்படுத்துறதே கிடையாது. காரணம் எல்லாமே நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே 356 பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறது கிடையாது. அதனால இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். இதை நாங்க மக்கள் மன்றத்துல வைக்கிறோம். 2026 இதற்கான பதில் வரும் என்று நினைக்கின்றோம். அதனால மனோ தங்கராஜ் அவங்க திருப்பரங்குன்றத்தை பார்க்கறத பக்கத்துல கிள்ளியூர் இருக்கு, மயிலாடும் பாறை பக்கத்துல இருக்கு, அதை பார்த்து விட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கிள்ளியூர் மயிலாடும் பாறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா நாங்க சந்தோஷமா இருக்கும். திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய அந்த கல் வந்து தேசிய அளவில் திருப்பரங்குன்றம் சம்பந்தமா போராட்டம் சம்பந்தமா RSS சின்ன மீட்டிங் போட்டுருக்காங்க. ஆனா எனக்கு தெரியாதுங்கன்னா RSS தலைவர் திரு மோகன் பகவத் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுல 3 நாள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு இப்பதான் போயிருக்கிறாங்க. எங்களுடைய RSS மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாம் முடிவெடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சகோதரர் சூர்யா அவங்க அன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க, காவல்துறை தாக்குனாங்க, அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவரை கைது பண்ணாங்க, சம்பந்தமே இல்லாம அதெல்லாம் பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து போராடும். இந்த கல் வந்து சர்வே கல் தான் நீதிமன்றத்தில் தமிழக அரசு அண்ணே மறுபடியும் நம்ம சொல்லுகின்றோம்னா இன்னைக்கு அவங்க ஏஎஸ்ஐ வைத்து யாரை வைத்து அவங்க போட்டாலும் கூட ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்ப கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலத்துல 1800 லேட் 1800 இருந்து கதை சொல்றாங்க. இது உறுதியாக இது சர்வேக்கள் கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ ஒரு நாள் அதிகாரிகளை மேல அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்கன்னா இது எல்லோருக்குமே தெரியும். நம்ம கிட்ட சான்று இருக்கு, பல இலக்கிய சான்று இருக்குது. மேல வந்து என்ன பிடிக்க முடியும், சர்வேக்கள் 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துறதுக்கு எதுக்கு சர்வேக்கள் வைக்க போறாங்கன்னா கார்பன் டேட்டிங் எல்லாம் எடுத்து பாத்திரலாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தூண் எத்தனை நாள் அங்க இருக்குன்னு. அதனால தமிழக அரசு பொய்யின் மீது பொய்யை சொல்லி அவங்கதான் மாட்டிக்க போறாங்க. முருகரை நம்பக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் அது தீபத்தூண் தான். எத்தனை பொய்யை சொல்லி மாட்டாங்கன்னு பாத்திரலாங்க. விஜய் வந்து 18ஆம் தேதி ஈரோட்ல நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சியில வந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அரசியல்ல குங்குமண்டல அரசியல்ல இந்த அண்ணா எல்லோரும் போட்டி போடலாம், எல்லோரும் வரட்டும், அதுல எந்த தவறும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் அவரும் கடுமையான முயற்சியை பண்ணட்டுங்கன்னா. ஆனா மக்கள் ஆட்சியை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா கடைசியில எப்படி ஓட்டு போடுவாங்கன்னாங்கன்னா ஆட்சி அமைக்க தகுந்தவர் யார், யாருகிட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, யாருகிட்ட எம்எல்ஏஸ் வருவாங்க, யாரு எம்எல்ஏவை எனக்கு பழக்கம், எந்த எம்எல்ஏவை நான் வீட்டுல போய் பார்க்க முடியும், எந்த எம்எல்ஏ ஆல்ரெடி இருந்திருக்கிறாங்க, இப்படித்தான் மக்களுடைய மனசு இருக்கும். அதனால நீங்க இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, இது கடைசி நேரத்துல இந்த 3 முனை தேர்தல் நாம இன்னைக்கு சொல்றது கடைசி நேரத்துல இது பாத்தீங்கன்னா என்டிஏவை நோக்கி இது நகர ஆரம்பித்து விடும். அப்படித்தான் எல்லா எலெக்ஷனும், பீகார் அதே தான் நடந்துச்சு, பிரசாந்த் கிஷோர் அப்படிலாம் சொன்னீங்க. அதனால திரு விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம், செங்கோட்டையன் கடுமையா முயற்சி பண்ணட்டுங்கன்னா. ஆனா மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரை கடைசி நேரத்துல அப்படி இருக்காதுங்கன்னா இது வேறு மாதிரி தான் மாறும். அதை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். பெருமளவு வெற்றி, பெரிய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போகிறது. அதை பார்க்கத்தான் போகிறோம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பத்திரிகையாளருக்கே போர் அடிச்சு போச்சு. ஆனா நீங்க தான் முடிச்சிட்டீங்களே அண்ணே, நீங்களே முடிச்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொன்னா தப்பா போயிடும்.